வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியில 2017ல வெளியான கோச் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ போஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. அது என்னன்னா, ஒரு டாக்டர் அவரோட ஒய்ஃபை மிஸ் ஆவறதா சொல்லிட்டாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது அப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை நாங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த டாக்டருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்களா இல்லையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. அந்த விசாரணையோட முடிவுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. வீடியோ காலையில ஆளுங்க வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இவரோட பேரு போஸ் அப்படின்றது. அந்த செக்கிங்க்கு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு இவர் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. நூடுல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி இந்த இடத்துல இவர் சாப்பிட்டு இருக்காரு. அப்பதான் வாக்கி டாக்கி மூலியமா இவருக்கு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு போல. யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சார் அங்க இருந்தீங்கன்னா என்ன ஏதுன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், போய் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த டாக்டர் வீட்ல இருந்து தான் ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவா அந்த வீட்டை செக் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அந்த டாக்டரோட பேரு பிரசாந்த் அப்படின்றது. பிரசாந்த் யாரு என்னன்னா இவருக்கு தெரியாது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அது டாக்டரோட வீடுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவர் அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. நீங்களா இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இவர் மட்டும் செக் பண்றதுக்காக வராரு. இங்க இருக்க எல்லா வீடும் தள்ளி தள்ளி தான் இருக்கும். அந்த மாதிரி டாக்டரோட வீட்டுக்கு வந்தவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த டாக்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் வரமாட்டாருன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த டாக்டர் வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே உங்க வீட்டுல ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு, பக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவா, எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சின்னதா ஒரு ஆர்குமெண்ட், அதுல அவ கோவத்துல கத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா, நீங்க ரெண்டு பேருமே ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்க ஒய்ஃபை நான் ஒரு 8 பார்க்கலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் இருக்கார்ல, இல்ல இல்ல இப்ப அவ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, இப்ப நீங்க பார்க்க முடியாது, நான் சொல்றேன்ல எல்லாம் ஓகே தான், நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கதவை சாத்திடுறாரு. என்ன இவ்வளவு வேகமா கதவை சாத்துறாரு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோக்கு தோணுது. ஹீரோவும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னே இவருக்கு தெரியல. பக்கத்துல இருக்க யாரோ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அக்கம் பக்கத்துல விசாரிக்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட அந்த டாக்டர் வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, அடிக்கடி அந்த ஒய்ஃப் கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும்ன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லிட்டாங்க. சரி, ஒய்ஃப் நீங்க அடிக்கடி பாப்பீங்களா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்கும், அந்த லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஆனா அந்த லேடியை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லையான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த வீட்டுல போய் விசாரிக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க வேற ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டி கிட்ட சில கேள்வி கேட்டார்ல, அதே கேள்வியை தான் கேட்கிறாரு. இந்த பெரியவரும் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார் அந்த பொண்ணு கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும், ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க, ஒருவேளை அந்த ஒய்ஃப் வீட்டை விட்டு அதிகம் வெளியே வர மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பெருசா சண்டை நடந்திருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. ஸ்டேஷன்ல இவருக்குன்னு மத்த வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கூட இந்த கேஸை பத்தியே தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இவரோட வேலை டைமிங்லாம் முடிஞ்சிருது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த டாக்டரை ஸ்பை பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப டாக்டரோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து வெயிட் பண்றாரு. அதாவது அங்க நடமாட்டம் தெரிஞ்சா இவர் இங்க இருந்து பார்க்க முடியும்ல, அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபோட நடமாட்டம் தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் தெரியுறாரு, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருக்கிற மாதிரியே இவருக்கு தெரியல. அதனால இவருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தேகப்படுறாரு. நம்ம ஹீரோ வெளியே ஜீப்ல இருந்து இந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இத உள்ள இருக்க அந்த டாக்டர் பிரசாந்தமே கவனிச்சிடுறாரு. இந்த போலீஸ் எதுக்காக நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருமே கவனிக்கிறாரு. பெருசா எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே போல ஹீரோ வேலைக்காக வராரு. அப்ப சீனியர் கிட்ட அந்த டாக்டர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவருமே பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த டாக்டரோட ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. மிஸ் ஆகுறாங்களா, நேத்தெல்லாம் இருக்கதானே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஆமா, நேத்தெல்லாம் என்னோட ஒய்ஃப் இருக்கதான் செஞ்சா, நான் வெளியே போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அவ எங்கேயோ போயிட்டா, எங்க போயிட்டான்றது தெரியல, அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு டவுட் அதிகமாகுது. இவரே ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்காரு, இப்ப காணாம போயிட்டாங்கன்னு கதை விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சரி, ஒய்ஃப் காணோம்னு சொல்றீங்கல்ல, உங்க வீட்டை நான் செக் பண்ணோம்,
வீட்டுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி அந்த டாக்டரோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப டாக்டரோட வீட்டுக்குள்ள வந்தவரு உங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சின்ன சின்ன பிரச்சனை வரதான், மத்தபடி பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃபோட போட்டோகிராஃப்லாம் இருக்குமான்னு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி எந்த ஒரு போட்டோவும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட போட்டோ வேணும், எடுத்து தாங்கன்னு கேக்குறாரு. இந்த டாக்டருமே இருங்க எடுத்து தரேன்ற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு சின்ன போட்டோவை தராரு. என்ன இந்த சின்ன போட்டோவை தரீங்க, நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, பெரிய போட்டோ கூட இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. பெரிய போட்டோ எல்லாம் நாங்க எடுக்கல, இந்த ஒரு போட்டோ தான் இருக்கு, எப்படியாவது என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. இந்த டாக்டர் நிச்சயமா எதையோ மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. சரி உங்க ஒய்ஃப் எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி நோண்டி நோண்டி கேக்குறாரு. ஃபேமிலி கூட இவளுக்கு டச்சே கிடையாது, அதனால ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவர் எந்த ஒரு டீட்டெயிலும் தராம தேடுன்னு சொல்றாரு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. மேற்கொண்டும் டாக்டரை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. டாக்டர் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிட்டாரு. என் ஒய்ஃப் காணோம்னு சொல்றேன், என்கிட்ட போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல ஒய்ஃபை தேடுங்கன்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. சரி சரி நான் தேடுறேன்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுன்னு சீனியர் கேட்கும்போது இவர் சீனியர் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டர் என்னமோ பொய் சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது. அந்த லேடி வீட்டை விட்டு வெளியே வராமையே இருந்திருக்காங்க. ஏன்னா மாச கணக்குல பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க அந்த லேடியை பார்க்காம இருந்திருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு சார், இந்த டாக்டர் மேலதான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த டாக்டர் ஒய்ஃபோட டீடைல் தரும்போது ஒய்ஃபோட நம்பர்லாம் தந்திருப்பாரு. அந்த நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இதை தாண்டி அந்த லேடிக்கு அக்கௌண்ட் இருக்கா, அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த வீட்டுல கத்துற சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்ததுல கால் பண்ணது யாருன்ற மாதிரி இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சார்ல, அவங்க கால் பண்ணிருக்க மாட்டாங்க, அதை தாண்டி வேற யாரோ கால் பண்ணிருக்காங்க, கால் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. வந்தவர் அந்த டாக்டர் என்ன பண்றாருன்றதை வெளியே இருந்தே கவனிச்சிட்டு இருக்காரு. சட்டுன்னு அந்த டாக்டர் எதிர வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃபை தேட சொன்னா இங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்றது எனக்கு தெளிவா புரியுது, நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் என்னோட ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃபோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்குமான்னு வாங்குறதுக்காக தான் வந்தேன், சரி நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப டாக்டர் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள கிளம்பி போயிடுறாரு. இந்த டாக்டரை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த டாக்டர் வேற பக்கம் போகும்போது இவர் வேற ஒரு பக்கமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாரு. அந்த டாக்டர் கூட சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த லேடி கிட்ட டாக்டரோட ஒய்ஃபை பத்தி தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இல்ல நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இங்க இருக்க வேற யாராவது பார்த்திருக்காங்களான்ற மாதிரிலாம் இவர் பேச்சு கொடுக்குறாரு. எங்களுக்கு சீனியர் டாக்டரா ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடுறதுக்காக போனதா அந்த சீனியர் டாக்டர் சொன்னாரு. சோ அந்த சீனியர் டாக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வச்சே பார்த்திருக்காரு, நீங்க அவர்கிட்ட வேணா பேசி பாருங்கன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒய்ஃபை ஒருத்தர் பார்த்திருக்காரு, அந்த சீனியர் டாக்டரை பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த சீனியர் டாக்டரோட அட்ரஸ் வேணும்ன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட பேசி அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப சீனியர் டாக்டரை பார்க்கறதுக்காக இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை தட்டின கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவருமே வந்துடுறாரு. அந்த பெரியவர்கிட்ட இவர் இருக்கார்ல, இந்த போட்டோல இருக்க லேடியை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நல்லா தெரியுமே, பிரசாந்தோட ஒய்ஃப் தானே இவங்கன்ற மாதிரி கரெக்டா கேக்குறாரு. ஆமா பிரசாந்தோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இவர் மேற்கொண்டு சில விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக திடீர்னு பிரசாந்தோட ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி அந்த பெரியவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, நேத்துல இருந்து பிரசாந்தோட ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க, எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதனால தான் அது ரிலேட்டடா விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து இந்த டைம் அவருக்கு சர்ஜரி இருந்ததா சொல்றாரு, உண்மையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா ஆமா பிரசாந்த் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் சொல்றாரு. அந்த கேப்ல தான் ஒய்ஃப் மிஸ் ஆனதா பிரசாந்த் சொல்லியிருப்பாரு. சோ ஒய்ஃபை இவர் பார்த்திருக்காரு. கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும்போது பார்த்து சில மாசங்கள் இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சோ சில மாசத்துக்கு முன்னாடி பெரியவர் ஒய்ஃபை பார்த்திருக்காரு. சோ ஒய்ஃப் இருந்திருக்காங்க, ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவுல சண்டை போயிருக்கு, அந்த சண்டையில் தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த கால் பண்ண நபரை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ எதுக்காக கால் பண்ண, சரி அந்த கப்பலை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இவங்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. இந்த நபர் இருக்கான்ல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் சில மாசத்துக்கு முன்னாடி அவங்கள வெளியே வச்சலாம் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு வருவாங்க போல, அந்த கோயில்ல அவங்க வேண்டிட்டு இருக்கும் போதெல்லாம் இவன் பார்த்திருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில அவங்க வீட்டு வழியா ஜாகிங் மாதிரிலாம் போயிட்டு இருப்பான். அப்படி ஜாகிங் போகும்போது தான் இவனுக்கு அந்த மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. அதனால தான் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்க இவன் இருக்கான் பாத்தீங்களா, சார் அந்த டாக்டர் நல்லவர் இல்லன்ற மாதிரி சொல்றான். ஏன்டா அப்படி சொல்றன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு இவன் இருக்கான்ல, சார் ரெட் லைட் ஏரியால வச்சு அவரை பார்த்திருக்கேன், அதை வச்சு தான் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றான். ஒய்ஃப் இருக்கும்போது ரெட் லைட் ஏரியாக்கு வந்திருக்காருல, அதை வச்சு தான் கெட்டவர்னு சொல்றேன்ற மாதிரி சொல்றான்.
சரி நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் நான் பொண்ணுங்க கூட ஒண்ணா இருக்கிறதுக்காக போல சார், அந்த பகுதியில ட்ரக் எல்லாம் கிடைக்கும், அந்த ட்ரக்கை யூஸ் பண்றதுக்காக தான் போனேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இவன் சொல்றதை வச்சு பார்த்தா அவர் விலை மாதுகள் கிட்ட எல்லாம் போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கூட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. சரி தேவைப்பட்டா நாங்க கூப்பிடுவோம், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த நபரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ யோசிக்கிறத பார்த்தா ஆளுங்களும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இந்த டாக்டர் தான் ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்காரு போல, இப்ப ஒய்ஃபு காணோன்ற மாதிரி நம்ம கிட்ட கதை விட்டுட்டு இருக்காரு போல, ஏன்னா ஒய்ஃபை பத்தி பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டாக்டரை ஸ்பை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அவரோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் கவனிச்சிட்டு இருக்கிறது அந்த டாக்டருமே கவனிச்சிடுறாரு. வெளியே வந்து ஹீரோ கூட சண்டை போடுறாரு. எதுக்காக எப்ப பாரு இங்கே இருக்க, என் ஒய்ஃபை எப்பதான் கண்டுபிடிப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க விலை மாது இருக்கிற பகுதிக்கெல்லாம் போனீங்களாமே உண்மையான்ற பத்தி இவர் கேட்கிறாரு. யார் சொன்னா, நாளா அங்க போலன்ற பத்தி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கும் டாக்டருக்கும் இந்த இடத்துல சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. டாக்டர் இங்க இருந்து போன்ற மாதிரி தள்ளி விடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோ இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில வேலைக்கு கிளம்பலாம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் இவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா டாக்டர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு, கையை வெட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு போல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருப்பாரு. ஏதோ ஒரு பொருள் தரதுக்காக ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, அவங்க தான் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல. இப்ப இவருமே அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வேக வேகமா வந்துடுறாரு. டாக்டரோட உயிருக்கு இப்போதைக்கு ஆபத்து இல்ல, அபாய கட்டத்தை தாண்டிடுறாரு. இப்ப இவருமே டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள வந்துடுறாரு. சாதாரணமா பேசுங்கன்ற மாதிரி சொல்லி தான் இவரை உள்ள விட்டுருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் தெளிவா சொன்னாதான் எனக்கு தெரியும், நீங்க சில விஷயங்களை மறைக்கிறீங்க, அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோபமா பேசிட்டு இருக்காரு. அவர் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறதுனால தான் ஹீரோ கோவப்பட்டு பேசுறாரு. அப்பன்னு பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவர் பேஷண்ட்டுங்க, அவர்கிட்ட போய் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியே போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் வெளியே போயிடுறாரு. அவர் முழிச்சா அவர்கிட்ட தெளிவா பேசணும், அவர் எதையும் மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏறக்குறைய ஹீரோ 12 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்துலயே தான் இருக்காரு. இப்ப அந்த டாக்டரும் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் டாக்டர் இருக்காருல்ல, இல்லப்பா இன்னும் சரியாவல, இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல்ல, இவரை நான் போய் டிராப் பண்றேன், கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சீனியர் டாக்டருக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. இப்ப இவரை டிராப் பண்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவரை இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு புரியுது, அதனால தான் தற்கொலை முயற்சி எல்லாம் எடுத்திருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும், என்னால ஹெல்ப் பண்ண முடியும், எதா இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இந்த டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டர் 8 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பகுதிக்கே வந்திருக்காரு, அதாவது இங்க வேலை கிடைச்சிருக்கோம், அதனால தான் இந்த பகுதிக்கு வந்திருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு மீரா அப்படின்றது. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இவங்க அப்செட்டாவே இருக்காங்க. ஏன்னா மீராக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிடுறாருல, இதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்டே புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடைப்பாங்கன்னு கிளம்பிடுறது. இப்ப மீராவும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேடி கீரை விக்கிறாங்க. இவங்களுக்கு கீரை எப்படி செய்யறதுன்னு தெரியல, அதை பத்தி கேட்டா அந்த லேடி சொல்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா அவங்க நேபாள் மொழியில பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீரா மேற்கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்ப ரோஸ்னு ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வரா. அந்த பொண்ணு இவங்களுக்கு அதை தரா, இதை ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க, என்னோட கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இப்படிதான் செய்யணும்ன்ற மாதிரி ப்ராசஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுக்கிட்ட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. ஃப்ரெண்ட்லியாவ பேசுறாள், அதனால இவங்களுமே நன்றிலாம் சொல்லிட்டாங்க. அவ எப்படி சமைக்கணும்னு சொல்லியிருப்பா, அதை வச்சு நம்ம சமைக்கலான்ற மாதிரி சமைச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்காக வரும்போது ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்திலாம் ஷேர் பண்றாங்க. அதாவது ரோஸ்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசினன்ற மாதிரிலாம் ஷேர் பண்றாங்க. தெரியாத பொண்ணு தரதெல்லாம் எப்படி வாங்குற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க துணியை காய போட்டுட்டு இருக்கும் போது அந்த ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இருந்து கையை காட்டுறாங்க, இவங்களும் பதிலுக்கு கையை காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல செஞ்ச சில பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி அப்பப்ப மீரா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்களும் என்னைக்காவது அவளை மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு கூட இன்வைட் பண்ணு, நம்ம வீட்டுக்கு சாப்பிட இன்வைட் பண்ணுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் டாக்டர் கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த ரோஸும் பாய் ஃப்ரெண்டும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க நான் சொன்ன ரோஸ் இவதான் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரோஸ் ஜாலியா பேசுறாங்க, ஆனா பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே பேசாம பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி டாக்டர் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்பி போறாரு. அதையும் இந்த பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறான். இந்த பாய் ஃப்ரெண்ட்
பேரு ஜீவன் அப்படின்றது. ஹஸ்பண்ட் இன்வைட் பண்ணுன்னு சொன்னார்ல, ஒய்ஃப் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே வேலையை பத்தி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் மரம்லாம் வெட்டி கொண்டு போற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான் போல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. பின்னாடி அந்த ரோஸ்ன்ற பொண்ணும் போயிடுறாங்க. எங்க அவங்க ரெண்டு பேருன்ற மாதிரி இந்த மீராவும் ஜீவனும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரோஸ் இருக்காங்கல்ல, டாக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்தவங்க டாக்டரை டச் பண்ணி பேசுறாங்க. அதாவது செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த டாக்டருக்குமே ஃபீல் ஆகுது. இவன் என்ன பண்றா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு விலகிடுறாரு. ட்ரிங்க்ஸை நான் ஊத்திட்டேன், வாங்க குடிக்கிறதுக்கு போலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே நாங்க கிளம்புறோன்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீராக்கு ரோஸை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா டாக்டருக்கு ரோஸோட ஆக்டிவிட்டி சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவன் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நைட்டு நேரமா ஒய்ஃப் ரோஸை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அதுக்கு ரியாக்டே பண்ணாம அமைதியா இருக்காரு. ஏன்னா அவங்க மேலலாம் கை வச்சாங்கல்ல, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் தூரத்து சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒய்ஃப் அவங்கள பார்த்துட்டு வர போறேன், நான் வரதுக்கு 10 நாள் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. இப்ப ஒய்ஃப் இல்லாத டைம்ல ரோஸ் வேணும்ட்டே இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அது என்னன்னா, ஒய்ஃப் இல்லாம இவர் சரியா சாப்பிட மாட்டார்ல. ரோஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் ஆஃபர் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இல்லன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஃபுட் எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்படி தந்தவங்க உடனே கிளம்ப மாட்டாங்க. பேசுற மாதிரி உள்ளலாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாதுல்ல. இவரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் அப்செட் ஆன மாதிரி கிளம்புறாங்க. அப்ப இந்த டாக்டரோட மனசு மாறிடுது போல. டாக்டர் அவங்க நடக்கலாம்னு நினைக்கும் போது கையை பிடிக்கிறாரு. அதாவது எனக்கும் ஓகேன்ற மாதிரி இவர் கையை பிடிக்கிறாரு. இப்ப சடனா ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ஜன்னல் வழியா யாரோ வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிறது யாருன்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப காலையில சமயம் டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. வரேன்ற மாதிரி இவருமே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கதவை திறக்கிறதுக்காக வராரு. பார்த்தா ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்க. ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் லேட்டா வர மாதிரி பிளான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறாங்க போல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்ம மாட்டவே செஞ்சிருப்போன்ற மாதிரி இவருக்கு பயமா இருக்கு. ஒய்ஃபை சீட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு குற்ற உணர்ச்சியும் ஏற்பட ஆரம்பிக்குது. நைட்டு நேரம் ஒய்ஃப் சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பாருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் தான் பாக்குறதுக்காக போறாரு. அப்படி பாக்குறதுக்காக போனா அந்த இடத்துக்கு ஜீவன் தான் வந்திருக்கான். ஜீவன் இவர் கூட வாக்குவாதம் பண்ணி அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்கான். காரணம் இவர் ரோஸ் கூட ஒன்னா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ இவங்கிட்ட தான் இருக்கு. இவன் தான் வீடியோவை எடுத்தானா இல்ல வேற யாராவது எடுத்து தந்தாங்களான்னு தெரியல. அந்த வீடியோவை காமிச்சுதான் பயங்கரமா கோவப்படுறான். என் ஒய்ஃப் கூட நீ ஒண்ணு மண்ணா இருந்தல்ல, அந்த மாதிரி உன் ஒய்ஃப் கூட நான் ஒண்ணு மண்ணா இருக்கணும், ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றான். அதை கொஞ்சம் சத்தமாவே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே மீராவோட காதிலையும் கேக்குது. அப்ப ஹஸ்பண்ட் ரோஸ் கூட ஒண்ணா இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜீவனை கஷ்டப்பட்டு சமாதான பத்தி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஒய்ஃப் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் கேக்குறாங்க. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், அவதான் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தா, தெரியாம இது நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போயிருப்பான். அந்த வீடியோவை அவன் கிட்ட இருந்து வாங்கணும், நம்ம காசு மாதிரி தந்துடலான்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அவன் சொன்ன இடத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே போலான்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் காசெல்லாம் கையில கொண்டு வந்திருக்காங்க போல. இப்ப மீரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கார்லயே இருங்க, நான் மட்டும் பேசி இந்த ப்ராப்ளத்தை முடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் கார்லயே வெயிட் பண்றாரு. மீரா மட்டும் இறங்கி அவனை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அவன் வீட்டுக்கிட்ட வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு தான், இந்த விஷயத்தை மன்னிச்சிரு, இந்த காசை வச்சுட்டு வெற்று அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது. ஒண்ணு நீ என் கூட ஒன்னா இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் சொல்றவங்க கூட எல்லாம் ஒன்னா இருக்கணும், அதை வச்சு எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த காசை வச்சுக்கோ, நீ சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சண்டை போடுறான். மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன போன ஒய்ஃப் இன்னும் வரலன்ற மாதிரி இந்த டாக்டர் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டர் செக் பண்றதுக்காக உள்ள வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது இவன் இறந்து போயிருக்கான். என்ன இவன் இறந்து போயிருக்கான்ற மாதிரி டாக்டர் செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃபுக்கும் இவனுக்கும் சண்டை நடந்திருக்கு, ஒய்ஃப் தான் அடிச்சு போட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எங்க இருக்க மீரா, எங்க இருக்க மீரான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை கொலை பண்ணதுல மீரா ரொம்ப பயந்துருக்கா, இங்க இருந்து எங்கேயோ ஓடி போயிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. முதல்ல இந்த ஜீவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணும், அப்பதான் நாளை பின்ன ஒய்ஃபுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவன் வீட்டை பொறுத்த வரைக்கும் காலி இடம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு அவனோட பாடியை இழுத்துட்டு வந்துட்டு குழி தோண்டி அவனோட பாடியை புதைச்சிடுறாரு. இப்ப திரும்பிய மீராவை தேடி பாக்குறாரு. ஆனா மீராவை இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்பத்துல இருந்து சில மாசம் ஓடி இருக்கும். ஒய்ஃப் வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் இப்போ வரைக்கும் வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இது ஒய்ஃப் வரலையா? அடிக்கடி நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் சண்டை போடுவீங்கன்னு பக்கத்து வீட்டை சேர்ந்த எல்லாருமே சொன்னாங்களே, அன்னைக்கு கூட உங்க வீட்ல இருந்து சவுண்ட் கேட்டதா கம்ப்ளைண்ட்லாம் வந்ததே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இவர் அந்த சமயம்லாம் ரோஸ் கூட தான் சண்டை போட்டுருப்பாரு. ஏன்னா ரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்ச நாள்ல இவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது ஜீவன் பாடியை இவர் டிஸ்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்ச நாள்ல இவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் நானும் ஒன்னா இருந்ததை ஜீவன் தெரியாம வீடியோ எடுத்திருக்காரு, அந்த வீடியோ வச்சு உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு, நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அதனால தான் ஜீவன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ரோஸ் கேக்குறாங்க. ஜீவன் இறந்து போன மாதிரி இருந்திருப்பான், இவர் புதைச்சாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்ல மாட்டாரு, எனக்கு ஜீவனை பத்தி தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஜீவனை பத்தி தெரியாது, உங்க பொண்டாட்டி எங்கன்ற மாதிரி அந்த ரோஸ் கேக்குறாங்க. அதுக்கும் இவர்கிட்ட ப்ராப்பரா பதில் இல்லல்ல, இதனால இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. கத்தி பேசாத அப்படின்ற மாதிரி இவரும் தடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க கத்தும் போதுதான் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாம் ஒய்ஃப் கூட தான் இவர் சண்டை போடுறதா நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப ரோஸ் இருக்காங்கல்ல, ஜீவனை நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு காசு தரணும், அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன்ற மாதிரிலாம் இந்த ரோஸ் மிரட்டி இருப்பாங்க. இந்த ரோஸ் போலீஸ் கிட்ட போனா நம்ம ஒய்ஃப் தான் ஜீவனை கொலை பண்ணான்றது வெளியே வந்துரும், அதனால போலீஸ் கிட்ட எல்லாம் இவளை போக விடக்கூடாது, இவ கேட்கிற அமௌண்ட்டை செட்டில் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இது ரிலேட்டடா பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அன்னைக்கு விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாரு. அந்த ஆர்கியூமெண்ட்லயும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சவுண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால ஹீரோ விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோவை இவர் சமாளிச்சு அனுப்பியிருப்பாரு. ஒரு வழியா அவளுக்கு காசை தந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ரோஸ் மிரட்டி காசு கேட்டாங்கல்ல, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இவர் செட்டில் பண்ணியிருப்பாரு. சரி, இதுக்கப்புறம் ஒய்ஃபை நம்ம கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஒய்ஃப் காணோன்றதை நம்ம கம்ப்ளைண்டா கொண்டு போயிடலாம் நினைச்சிருப்பாரு. இவ்வளவு நாள் இவர் மட்டும் தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்ப போலீஸ் கிட்டே சொல்லிடலான்ற மாதிரி தான் என் ஒய்ஃப் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஜீவனை புதைக்கும் போது போனையும் சேர்த்து புதைச்சன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அந்த போன் மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது புதைச்ச பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. இந்த இடத்துல குழிய தோண்டுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப டாக்டரும் குழியதெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. போலீஸ் கஞ்சா வச்சிருக்கவங்கள பிடிக்கிறதுக்காக ரைடு மாதிரி போயிருப்பாங்க. அப்போ ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஏற்கனவே இவங்க கிட்ட பேசினா பாத்தீங்களா, அவன் தான் தப்பிச்சு ஓடி இருப்பான். அப்படி தப்பிச்சு ஓடினவனோட வீடுல வந்து இப்ப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கான், அந்த கஞ்சாவெல்லாம் வச்சு எரிச்சிட்டு இருக்கான் போல சார், ஒரு எட்டு போய் பாருங்கன்ற மாதிரி தான் டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இந்த சமயம் டாக்டர் இருக்கார்ல, இங்கதான் நான் புதைச்சேன், ஆனா பாடி இப்ப இல்லைன்னு சொல்றாரு. இது பாடி காணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி, நீங்க புதைச்ச ஜீவனோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இவருமே அடையாளத்தை சொல்லிட்டாரு. அவன் கழுத்துல ஒரு டாட்டூ இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இந்த டாக்டர் நல்லவர் இல்ல, விலை மாதுகள் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போயிருக்காருன்ற மாதிரி ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் ஜீவனாவே இருப்பான். இப்பதான் நமக்கும் கிளியரா தெரியுது. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட்டா தோணி இருக்கும், ஆனா இப்பதான் ஜீவன் நமக்கு கிளியரா தெரியுது. சோ இப்ப இவரும் ஸ்டேஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த விஷயத்தை பத்தி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கஞ்சா ரைடு பண்ணும்போது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். இப்ப அவன் வீட்டுல ஏதோ எரியுதுன்ற மாதிரிலாம் தகவல் கிடைக்குது. அந்த கஞ்சாவை தான் போட்டு எரிக்கிறான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ வேற எதையும் அவன் எரிக்கிறான் போல, அந்த இடத்துக்கு உடனே போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. டாக்டரையும் கூட சேர்த்து தான் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. டாக்டர் இருக்கார்ல, நீங்க கூட வராதீங்க, நான் மட்டும் போய் அவன் கிட்ட பேசுறேன், அவன் இருந்தானா அவன் கிட்ட பேசி என்னோட ஒய்ஃபை நான் கண்டுபிடிச்சுப்பேன், அதுக்கப்புறம் நீங்க வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப இந்த டாக்டர் பொறுமையா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த சமயம் அந்த ஜீவன் இருக்கான்ல, ஒரு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். அந்த பேக்குக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. ஆக்சுவலா இவரு ரோஸ்க்கு தந்தார்ல, அந்த காசு தான் இப்ப ஜீவன் கிட்ட இருக்கு. இவன் செத்துட்டான்னு நினைச்சாரு, ஆனா இவன் உயிரோட இருக்கிறது எப்படின்றதே டாக்டருக்கு தெரியல. நீ எப்படிடா தப்பிச்ச, என் ஒய்ஃப் எங்கடான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவன் இருக்கான்ல, இந்த டாக்டரை ஷூட் பண்ணிடலான்ற மாதிரி கண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ சட்டுன்னு இந்த இடத்துக்கு வந்து இவனை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப இவன் இறந்து போயிடுறான்ல, டாக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவனுக்கு தான் என்னோட ஒய்ஃப் எங்க இருக்கான்றது தெரியும், எதுக்காக அவசரப்பட்டு ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் மட்டும் ஷூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்களை ஷூட் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்களுமே சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் நைட்டு நேரம் எதையோ எரிச்சான் பாத்தீங்களா, அந்த பகுதியை பார்க்கறதுக்காக வந்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு பாடியை தான் எரிச்சு வச்சிருக்கிறது தெரியுது. அது ஒரு லேடியோட பாடின்றதும் இவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை ஒய்ஃப் தான் எரிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் மீரான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஜீவனும் ரோஸும் சேர்ந்த மாதிரி தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. அந்த ரோஸ் இவன் கூட கிளம்புறதுக்கு எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. இவன் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது நம்ம கரெக்டா வந்துட்டோம், நம்ம கையால இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ டீமுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எரிஞ்ச பாடியை கொண்டு போய் செக் பண்ணலாம், அது மீராவோட பாடியான்றதை கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க இருந்து
பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்டும் சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்காருல, அதுக்காக அவரையும் இப்போதைக்கு கூட்டு போறாங்க. இப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது மீரா ஜீவன் கிட்ட பேசுறதுக்காக போனாங்க பாத்தீங்களா, அப்ப ஜீவனை அடிச்சு மயக்கமாக்கி இருப்பாங்க. அந்த டைம் அந்த இடத்துக்கு ரோஸ் வந்து மீராவை லாக் பண்ணிருப்பா. மீராவை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஜீவனை பார்க்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஜீவன் இறந்து போயிட்டான்னு டாக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா புதைச்சிருப்பாரு. அவர் புதைச்சத இந்த ரோஸ் தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. டாக்டர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜீவனை தோண்டி வெளியே எடுத்திருப்பாங்க. நம்ம இறந்து போனதா அந்த டாக்டர் நினைக்கிறாரு. இது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஜீவன் யோசிக்கிறான். என்னையே அடிஸ்டல உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி மீராவை நிறைய கஸ்டமருக்கு செட் பண்ணிலாம் விட்டுட்டு இருக்கான். அதாவது நிறைய கஸ்டமர் காசு கொடுத்து வீட்டுல இருக்க மீரா கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அது மூலியமா நிறைய காசை சேர்க்கிறான். இதை தாண்டி ரோஸ் மூலியமா அந்த டாக்டரையும் மிரட்டிட்டு இருக்கான். அதாவது நான் இறந்து போயிட்டேன்ற மாதிரி அந்த டாக்டரை மிரட்டுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ரோஸ் அடிக்கடி அவரோட வீட்டுக்கு போய் மிரட்டி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே நிறைய காசை தந்திருப்பாரு. நம்ம நினைச்ச மாதிரியே நிறைய காசு கிடைச்சிருச்சு, இந்த ஊரை விட்டு போயிடலான்ற மாதிரி ரோஸ் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யாரையாவது ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க போல. இவனுமே போயிடலாம், ஆனா நீ வரப்போறது இல்ல, நான் மட்டும் தான் போக போறேன்ற மாதிரி சட்டுன்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்டையே சாவடிச்சிடறான். அதாவது இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ண கேர்ள் ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிடறான். இவன் மட்டும் அந்த காசை வச்சு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றான். இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க மீராவே ஷாக் ஆயிடுறாங்க. இவன் ரோஸை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டான் பாத்தீங்களா, அவங்களோட பாடியை எரிச்சிடலான்ற மாதிரி தான் அந்த இடத்துல வச்சு எரிச்சிருப்பான். அதே சமயம் இவங்கள உயிரோட விட்டுட்டு போலாம், ஆனா லாக் பண்ணி விட்டுட்டு போனோன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் மாதிரி இந்த வீட்டுல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வரான். உள்ள போன்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டி இவங்களை உள்ள அனுப்பிடுறான். தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உன் நேரம் நல்லா இருந்தா தப்பிப்ப அப்படின்ற மாதிரி இவன் கதவெல்லாம் லாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் தான் இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைச்சிருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா டாக்டர் வந்திருப்பாரு, ஹீரோவும் வந்திருப்பாரு. ஹீரோ ஷூட் பண்ணதுல இவன் இறந்து போயிருப்பான். ஆக மொத்தத்துல ரோஸ் தான் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பாடியை தான் இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையான ஒய்ஃபான மீரா இன்னும் உயிரோட இருக்காங்க, ஆனா ஒரு சீக்ரெட்டான இடத்துல இருக்காங்க. அதை பத்திலாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்ப ரோஸ் அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. கிளம்பலாம்னு நினைக்கிற ஹீரோவோட காதுல லைட்டா யாரோ கத்துற மாதிரி கேக்குது. ஹீரோ நின்னு செக் பண்றதுக்கு போவாரா இல்ல அப்படியே கிளம்பிடுவாரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க உயிரோட இருக்காங்க. 2 நாளைக்குள்ள காப்பாத்தினா அவங்கள உயிரோட காப்பாத்திரலாம், இல்லனா அவங்க சாக வேண்டியதுதான். இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் இந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.